Hello students, இப்போ நம்ம 10th standard English portion தான் பார்க்க போறோம். So நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா reported speech பத்தி பார்க்க போறோம். So there are two main types of speech. So speech வந்து two types இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா direct speech, ஒன்னு வந்து indirect speech or reported speech. So direct speech அப்படின்னா என்னன்னா நீ டைரக்டா வந்து சொல்றது. இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னா இன்னொருத்தவங்க உன்னோட விஷயத்தை இன்டைரக்டா சொல்றது. ஒரு விஷயத்தை இன்டைரக்டா சொல்றது இன்டைரக்ட் விஷயம். ஓகேவா? ஒருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு உன்கிட்ட சொல்றது வந்து இன்டைரக்ட். டைரக்டா நீ வந்து சொல்லணும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா என்னன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குற ஒருத்தவங்க சொன்ன போச்சா நீ வந்து திரும்பி ரிப்பீட் பண்றது ஸோ அதை வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்ட் ஸ்பீச் ரிப்பீட்ஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் த பர்சன் யூஸ்ட் ஆர் ஹவு வி ரிமெம்பர் தியர் வேர்ட்ஸ். ஸோ அந்த வேர்ட்ஸை வந்து எக்ஸாக்டாக அவங்க சொன்ன மாதிரி சொல்றது தான் வந்து டைரக்ட் ஸ்பீச். Reported speech is how we represent the speech of others or what we ourselves say. ஸோ ஒரு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ன்றது ஒன்று நம்மளா உருவாக்கி சொல்றது இல்லைன்னா ஒருத்தவங்க சொன்னதை நம்ம அப்படியே எக்ஸாக்டாக சொல்றது தான் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகேவா? ஸோ read the following verb form where they remain the same in the direct and indirect speech in the following cases. Fill in the blanks with the mixing indirect speech. So if the reporting verb is a present tense இருக்கும்போது I am enjoying my holidays. So Krish says that he is enjoying his holidays. So I will never go to work. Kavi says that she will never go to work. ஸோ அதை அப்படியே ஃபில் பண்ணணும். ஸோ அவங்க கொடுத்த விஷயத்த அப்படியே எழுதணும். ஐடின்றது நீங்கள் ஷீயாக மாற்றணும். ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். பாலு செட் தட் ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். People in Africa are starving. Alisa said that people in Africa are starving. ஸோ அப்படியே கொடுத்ததை அப்படியே எழுதுறது தான் வந்து உனக்கு ரிப்போர்ட் ஸ்பீச் ஆகும். ஸோ செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா when you report a universal truth இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஜென்ரல் விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து வேர்ப் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லுவோம். ஸோ செகண்ட் வந்து யூனிவர்சல் ட்ரூத். ஏஷியா வந்து ஆமாம் ஏஷியா இஸ் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அண்ட் பீப்புள் இன் ஆஃப்ரிக்கா ஸ்டார்விங் தான். ஆமாம் அதுதான் வந்து சம்திங் தட் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ எப்பவுமே ட்ரூவாக தான் இருக்கும். அதனால அது அப்படியே எழுதுவீங்க. நெக்ஸ்ட் வந்து வித் மாடல் வேர்ப்ஸ் would, might, could, should, ought to, used to. I might come அப்படின்னா Shali said that she might come. So Vinod said I would try to. Vinod said that he would try it. He would try it. So கொடுத்தது இந்த ஹைன்றது she ஆயிடும் அவ்வளோதான். He ஆயிடும். So with would rather add better. I would rather fly. Chiti said that he would rather fly. They had better go. Sophia said that they had better gone. Better go. So in if clause and time clause. So if I tied my room, my dad would be happy. Sriram said that if he tied his room, his dad would be happy. When I was staying in Madurai, I met my best friend. Jahir said that when he was staying in Madurai, he met his best friend. Okay, ma'am. So we do not usually change the word modal verb must and needed, but must can become add to or would have to, and needed can become didn't have to or wouldn't have to. If we want to express our obligation, would or wouldn't have to be are used to talk about future obligations. So I must wash up. She said that she must wash up or she had to wash up. அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைனா we must do it in June. He said that one வந்து we must do it, we would do it in June or we must do it in June அப்படியே எழுதுறது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா take the right choices in direct speech. So who took my English book? இது ஒரு direct speech. ஸோ indirect speech கரெக்ட் பண்ணும். So he was curious to know who had actually டுக்குன்னு கொடுத்துட்டான், அதாவது எடுத்துட்டான், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வந்து எப்படின்னா இன்டைரக்ட் கொடுக்கும்போது நீ மைன்னு சொல்லி பேச மாட்டேன், ஹிஸ்ன்னு சொல்லிட்டு அவன் இன்னொருத்தவங்க அவனுக்காக பேசுகிற மாதிரி. ஸோ ஹிஸ்ன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்றா இருக்கணும். அண்ட் வந்து இங்கே டேக்ஸ் இஸ் இங்கிலீஷ் புக்னா எடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி இருக்கு. பட் டுக்குன்னா என்ன இங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போனா என்ன ஆகும்னா he was curious to know who had taken எடுத்துட்டான். who had taken his English book. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்பீச். Where does Helen live? Jim wants to know where Helen lives.
ஸோ வந்து where Helen lives. So why do volcanoes erupt? She wonders why volcanoes erupt. ஸோ வந்து ஷார்ட்டாகவும் முடிச்சிடலாம். ஸோ வந்து கொடுத்த மாதிரி தான் அப்படியே எழுதணுன்றது அவசியம் இன்டைரக்ட் ஸ்பீச்சே கிடையாது. why did volcano erupt? டிட்னா பண்றதுன்னு அர்த்தம், எடுக்காது. ஸோ why volcanoes erupt? Do you know why she is unhappy? He asked me if I knew why she was unhappy. எனக்கு தெரிஞ்சிருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. How many photos have you got? He wants to know how many photos I had got. ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.